வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், புதிய புதிய வாய்ப்புகள், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். எந்த அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோட ஒரு நேர்மறையான சிந்தனையோட செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல முக்கியமான காரியங்களை சாதிக்க உதவக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். நல்ல அனுபவம் இருக்கவங்களோட சஜஷனை எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதிகாரிகளோட பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரியான விஷயங்கள், வெளிநாடு போகிறதுக்கு இல்லை வெளியூர் தொடர்பான பணிகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அதே மாதிரி புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது கல்வி, பயணம், ஏற்றுமதி, இறக்குமதி, ஆலோசனை மற்றும் ஆன்மீகம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதலோட கான்ட்ராக்ட் எல்லாமே எழுத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண வரவு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய சில விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படும். இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அமைதி, மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னரோட இருந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் கூட நிறைய நேரம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுக்கள் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மூத்தவங்க கூடிய ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு உதவும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் சில பேருக்கு ட்ராவல் அதன் மூலியமாக வேலைப்பளு, அதனால் கொஞ்சம் டயர்ட் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான பேச்சுக்கள், வெளிநாடு தொடர்பான கல்வி முயற்சி, இதிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரும் கோல்டு கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.